வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நாம் சுக்கு மிளகு வச்சு குழம்பு வைக்க போகிறோம். அந்த குழம்பு இருமல் ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்லது. இருமல் ஜலதோஷம் டைமில் நம்மளுக்கு வாயெல்லாம் சாப்பிடவே பிடிக்காது, கசப்பாக இருக்கும். அந்த டைமில் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்போடு சாதத்தில் ஊற்றி இந்த குழம்பு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த குழம்போட சைட் டிஷ்ஷாக கூட்டு இல்லை வாழைக்காய் பொடி மாசு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், ஒரு சின்ன சுக்கு வச்சுருக்கேன். இதை இடித்து வச்சுருக்கேன், அப்போ தான் நல்லா வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் வறுப்படாது. இதை நம்ம பிச்சு போட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே அரைச்சா அரைப்படாது மிக்ஸி ஜாரும் கெட்டு போயிடும். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 25 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிச்சு, இதெல்லாம் போட்டு வறுத்தரலாம். மேலே கூட இந்த கடலை பருப்பையும் போட்டு வறுத்தரலாம். இந்த சுக்கையும் போட்டுடலாம். இந்த சுக்கு இடித்து வச்சுருக்கேன், இதை பிச்சு போட்டுக்கலாம். வறுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இடிச்சுட்டு இந்த மாதிரி போட்டால் இந்த சீரகத்தையும் போட்டுடலாம், வெந்தயத்தையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு வறுத்து கொஞ்சம் ஆற வச்சு பொடி பண்ணி கடைசியாக போட்டுடலாம் குழம்புல. எல்லாம் நல்லா சவந்துச்சு, இந்த அளவுக்கு நல்லா வந்துடுச்சு. எடுத்துடலாம். பருப்பெல்லாம் கூட நல்லா கலர் மாறிடுச்சு. இது கொஞ்சம் ஆறினவுடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு தாளித்து இது கொதிச்சோன்னா கடைசியாக போகணும். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வந்துடலாம். இந்த கடாயிலே குழம்பு தாளிச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு, 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுடலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இந்த பூண்டையும் போட்டு வதக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா கொலன்னு ஆகணும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா தக்காளி இந்த மாதிரி கொலன்னு ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுடலாம். இது தனியோடு சேர்த்து அரைச்சா குழம்பு மிளகாத்தூள். தனியாத்தூள் தனியாக, மிளகாத்தூள் தனியாக போடுறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு 2 வதக்கி விட்டு புளியை எடுத்து ஊற்றிடலாம். சும்மா 1 நிமிஷம் வதக்கினா போதும். புளியை ஊற்றிடலாம். இந்த கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறேன், இந்த புளியை ஊற்றிடலாம். இந்த பொடியை கடைசியாக குழம்பு கொதித்து இறக்கிறதுக்கு முன்னாடி போடணும். போட்டு 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கொதித்து கட்டியாகும். கொஞ்சம் நேரம் கொதிக்கணும்ல, அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். கொதித்து அப்புறமா திக்காகிடும் அந்த பொடியெல்லாம் போட்டோன்னே. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். இப்போ நடுவில் 2 வாட்டி கலரி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த பொடியை போட்டு 2 கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். பொடியை அரைச்சின்னு வந்தாச்சு, இதை போட்டுறோம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விடுங்க, இல்லைன்னா கட்டி அங்கங்கே நின்றுடும். ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி பொடி போட்டோன்னா கெட்டியாகிடுச்சு. 2 கொதி வந்தவொடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த பொடி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல், இந்த பொடி போட்டோன்னா கொஞ்சம் கட்டியாகிடும். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலரி விட்டுருங்க. சுவையான சுக்கு மிளகு குழம்பு ரெடி. இந்த குழம்பை சாத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே வச்சு சாப்பிட்டா கூட 2 நாள் கெடாமல் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சுக்கு மிளகு குழம்பை வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.